ஸ்வயம்வர பார்வதி மந்திரம். துர்வாச முனிவர் என்ன பண்றார் அப்படின்னா, பார்வதி தேவி கடும் தவம் இருக்கா. எதற்காக? சிவபெருமானை திருமணம் பண்ண வேண்டும் அப்படின்றதற்காக கடும் தவம் இருக்கா. அந்த தவத்துல இறங்கி துர்வாச முனிவர் என்ன பண்றார் அப்படின்னா, நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்றேன், அந்த மந்திரத்தை நீ இடைவிடாமல் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருந்தால் எந்த விதமான தடைகளும் இல்லாம நீ சிவபெருமானை திருமணம் பண்ணலாம் அப்படின்னு துர்வாச முனிவரே பார்வதி தேவிக்கு கொடுத்த மந்திரம் தான் ஸ்வயம்வர பார்வதி மந்திரம். இந்த மந்திரம் முதல்ல என்ன அப்படிங்கிறத பார்த்த பிறகு இந்த மந்திரத்தை நம்ம எவ்வளவு முறை சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓம் ஹ்ரீ யோகினி யோகினி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகல ஸ்தாவர ஜங்கமஸ்ய முகஹ்ருதயம் மம வசம் ஆகர்ஷய ஆகர்ஷய நமஹ. ஓம் ஹ்ரீ யோகினி யோகினி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகல ஸ்தாவர ஜங்கமஸ்ய முகஹ்ருதயம் மம வசம் ஆகர்ஷய ஆகர்ஷய நமஹ. இப்போ இந்த மந்திரத்தை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, முடிந்தால் தினம் காலையில எழுந்து பல் தேய்ச்சு ஸ்நானம் பண்ணினதுக்கு பிறகு பூஜை அறையில போய் விளக்கேத்துங்க. முதல்ல என்ன மந்திரம் சொல்றீங்களோ இல்லையோ, விளக்கேத்தினதுக்கு பிறகு மனசார என்ன வேண்டணும் அப்படின்னா, பார்வதி தேவி கிட்ட, அம்மா நீ எப்படி இந்த மந்திரத்தை சொல்லி சிவபெருமானை அடைந்தையோ அதே மாதிரி எங்களுக்கும் எந்த விதமான தடைகளும் எங்களுடைய திருமணத்துல ஏற்படக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கோங்க. மினிமம் 108 டைம்ஸ். இது தினம் சொல்லுங்க. 48 நாட்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடும். இந்த 48 நாட்கள் நீங்க முடிக்கிறீங்கல்ல, அதற்கு பிறகு நீங்க முடிந்தால் தினம் நீங்க சொன்னதுக்கு பிறகு ஒரு நெய்வேத்தியம் வைக்கலாம். தவறே கிடையாது. பால்ல சக்கரை போட்டு வைங்க, அதுவே விசேஷம். மனசார வேண்டிக்கோங்க. ஏன்னா இந்த மந்திரம் நீங்க கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் தெரியும். அப்பேற்பட்ட ஒரு மந்திரம். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மந்திரம் பண்ணாதது வேற எந்த மந்திரமும் பண்ண முடியாதான். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை நிச்சயமாக எல்லாரும் சொல்லி அத்தனை பேருக்கும் நல்லபடியாக திருமணம் நடைபெறணும் அப்படின்னு அந்த பகவானை நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.